ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடு எல்லாத்துக்கும். ஓகே, இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னையா இதயம் சீரியல் பார்த்தா மட்டும் பார்க்குறீங்க, மற்ற சீரியல்லாம் போட்டால் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நான் எல்லா சீரியலோட ப்ரிவியூவும் போட்டேன், இப்போ வியூஸே போகவே இல்லை அந்த வீடியோவுக்கு, என்னன்னே தெரியல. சரி, ஓகே டன். சரி, இதயம் சீரியல் எல்லா ரிவ்யூ எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடோடையே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா, இல்லை எபிசோடை பேசிட்டு ரிவ்யூ பண்ணிடலாமா? சரி, எபிசோடை பேசிட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் கைஸ். அஸ்யூஷுவல் எப்பயும் போல் தீயை பொருத்தி வைக்கிறது, சேலையை பிடிச்சி தீயை இது பண்ணுறது. இந்த மனசெல்லாம் சீரியல் யார் யார் பார்க்குறீங்கன்னு தெரில, அதுலேயும் இப்படித்தானே கைஸ். அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், பின்னாடி கூடி அவன் காலை வச்சு நகர்த்தி அந்த சேலையை பிடிச்சி இழுத்து நெருப்பில் வைப்பான் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே நம்ம மித்ரா அக்கா என்ன பண்ணுது தெரியுமா? பாரதியை ஆதி தீபம் பொருத்தம் சொன்னா இல்லையா அந்த இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷனில். உடனே இவளை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வருது, இவளை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா அக்கா என்ன பண்ணுது, பாரதியோட சேலை எடுத்து நெருப்பில் போட்டுருச்சு. அதாவது ஒரு பொருளை நம்மளுக்கு உன்னிப்பாக காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு ஆப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி தானே கேஸ். அந்த பொண்ணு அந்த சேலையை பீரோலேருந்து எடுக்கும்போது அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் கட்டிட்டு போனோடனே எல்லாருமே நல்லா இருக்குன்னொடனே தமிழே சொல்லியிருப்பா, அந்த புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்குமான்னு. அப்போயே தெரிய வேண்டாமா அந்த புடவைக்கு ஆப்பு வரப்போகுதுன்னு? ஆப்பு வந்துருச்சு. நம்ம மித்ராக்கா என்ன பண்ணுச்சு, சேலையை தூக்கி தீபத்தில் போட்டாச்சு. அது குப்பு குப்புன்னு பிடிச்சி அது காமெடியை பாருங்களேன். அத்தனை பேர் இருக்காங்களாமா, ஒருத்தர் கூட பார்க்கலையாமா. சோ என்னம்மா ஜீ தமிழ்காரங்க நடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். டேய், மக்கள்லாம் முட்டாள் இல்லைடா, நீங்கள் முட்டாள் ஆக்கிட்டு இருக்கிறீங்க, அதான் உண்மை. சரியா? அது எப்படா அத்தனை பேர் இருப்பாங்களாமா, எல்லாம் கூட்டமாக உட்காந்து கதை பேசுவாங்களாமா. இந்த ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிற்கவே வழி இல்லையாமா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதாமான்ற மாதிரி ஜீ தமிழுக்கு ஆட்டம் எச்சாகி போச்சு. சரிங்களா? ஆட்டம் எச்சாகி போச்சு. சரி, ஓகேடே. உடனே தீயை பொருத்தி வச்சோடனே அவள் பயந்துடுறாளாமா. யார்? நம்ம பாரதி பயந்துட்டு உடனே நம்ம ஆதி சார் தான் போய் காப்பாற்றுறாராமா. கோட்டெல்லாம் கழட்டி கொடுக்குறாரு. கழட்டி கொடுத்தோன்னே தண்ணியெல்லாம் கொடுத்தோன்னே நான் வீட்டுக்கு போகணும், ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு. நான் வீட்டுக்கு போகணுன்னு நான் கொண்டே விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாப்புல. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா தண்ணியை கொடுக்குறாங்க. நான் போய் உங்களுக்கு ஒரு காப்பி போட்டு வர்றேங்கிறாங்க. அப்புறம் பழையபடி நம்ம ஆதி ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஏன் உங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து வாழக்கூடாது, சுதாகர் சார் உங்கள் லைஃப்பை பற்றி சொன்னார் அப்படி இப்படின்னு கதை பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்புறம் எதுக்காக நீங்கள் இப்படி பயந்தீங்க, இதுக்காக நீங்கள் பயந்த மாதிரி தெரில, வேறு ஏதோ காரணத்தை வச்சு தான் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னோடனே ஏதோ ஒரு மண்டபத்தில் இவ போயிருப்பாளாமா. இவ உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு பொண்ணு செத்துருமாமா. அந்த மண்டபத்தில் வெடி வெடிச்சிருமாமா. நிறையா பேரோட அலரசத்தையும் கேட்குமாமா. ஐயோ சாமி, டே மறுபடியும் முதலேருந்தே வர்றீங்கடா. ஆமாம் கேஸ், ஜனனி போடவே இல்லை, துரை தீ வைப்பான் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஒரு ரூமே பற்றிக்கிட்டு எரியும், அப்பையும் போய் நம்ம ஆதி தான் காப்பாற்றுவார். அந்த மாதிரி ஆதியா வாசவன் தெரியல. அப்போ தான் அவர் 2 இதாக இருந்தார் மொத்தமாக. அதாவது இந்த கதையை பொறுத்தளவு வாசுவை சுத்தமாக அழிச்சிட்டாங்க. அதாவது வாசுவாக இருக்கக்கூடாது, ஆதி பாரதியாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி வாசுவோட கேரக்டரே அழிச்சிட்டாங்க. அது மொதல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல் அப்பப்போ வாசுவாக மாறுவார், அப்பப்போ ஆதியாக இருப்பார் இல்லையா? அப்புறம் அந்த சீரியலில் அந்த சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வாசுவே வரமாட்டான், எப்போயாவது ஒரு தடவை தான் வருவான், ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்றப்ப. ஆனால் அவங்க அம்மா சாகும்போது கூட ஒரு தடவை காப்பாற்றிருப்பான், பார்த்துருக்கீங்களா? கருப்பாக ஒரு உருவம் மட்டும் கோட்டாட்டம் போட்டு இந்த அறிவு காரில் சாரதா தேவி ஆதி அவங்க அம்மாவை கடத்திட்டு போகும்போது நடு ரோட்டில் பிரேக்கை போட்டு காப்பாற்றுவான், பார்த்தீங்களா? வாசுவும் என் பிள்ளை மாதிரி தான் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே அப்போ தான் அந்த வாசு வருவாப்பில். அப்புறம் 2வது தடவை சூசைட் அட்டன் பண்ணும்போது அந்த வாசு வரல, பார்த்தீங்களா? அதாவது முழுமையாக வாசுவோட கதையை அகற்றணும். சரியா? முழுமையாக ஆதி பாரதி சீரியலாக மட்டும் இருக்கணும். இதில் எதுக்கு ஊடால வாசுன்ற கேரக்டர் அப்படின்ற மாதிரி வாசுவோட கேரக்டரே அழிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன நடக்குது, இவருக்கு மாத்திரை கொடுக்கணும் இல்லையா, இல்லைன்னா பெயின் வந்துடும்ல. உடனே மாத்திரை காப்பி போட்டு
மாத்திரையை உள்ளே கலந்து கொடுக்குறாப்புல. உடனே கோட்டு இவ தானே போட்டிருப்பா, அவனோட கோட்டை கேட்காம முடியாமல் தயங்கிக்கிட்டே நிற்பான். போயிட்டு வாங்கன்னொடனே இல்லை வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு, இல்லையா வேறு எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஆதி கிளம்பிட்டாப்புல. அப்புறம் கண்ணாடியை வந்து பார்த்த பிறகு இவருக்கு தெரியுதாமா கோட்டு போட்டிருக்கிறதே. அப்புறம் கோட்டை அவுக்குறாப்புல. அந்த கோட்டோட அந்த செயினும் வந்துடுதாட்டிருக்கு. அதான் ஒரு சாவியை தொங்க விட்டுருப்பான் இல்லையா. இந்த ஒரு படத்தில் 2 கவுண்டமணியா இல்லை யாருன்னு தெரியல, அது ஹீரோ ஜோக் நடிகர் தான் நினைக்கிறேன். ஒருத்தர்கிட்ட பூட்டு இருக்கும், ஒருத்தர்கிட்ட சாவி இருக்கும். அதான் அண்ணன் தம்பி சின்ன வயசில் தொலைஞ்சிருவாங்க, அப்புறம் பூட்டு சாவியை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா கைஸ்? அந்த மாதிரி இவன் சாவியை தொங்க விட்டுக்கிட்டு அலையிறாப்புல. உடனே பாரதி வந்து அந்த கோட்டையும் அந்த சாவியும் பீரோவில் வச்சு பூட்டிட்டு வேறு சேரை எடுத்து மாற்ற போகிறாங்க. ஏன்னா சேரையில் தீ பிடிச்சிருச்சு இல்லையா. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான். வேறு எதுவும் ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் இல்லை. ஆதி பாரதி அந்த நினச்சி பார்க்குற சீன்லாம் நல்லா இருந்தது. அதான் இவள் காஃபி கேட்பா இல்லையா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி ஆதி சொல்லுவா இல்லையா. இப்போ அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. உண்மையிலேயே இதெல்லாம் நடந்துச்சா கைஸ்? இல்லை இந்த புதுசாக நடிக்க வர பாரதிக்காக இந்த சீன்லாம் க்ரியேட் பண்ணாங்களான்னு தெரியல. ரொம்ப ஓவர் டச்சிங்காக இருக்குல்ல. நெத்தியில் முத்தம் கொடுக்குறதும் கண்ணில் முத்தம் கொடுக்குறதும், ஐயோ சாமி ஒன்றும் முடியலையா. சோடி பொறுத்தா அப்படி இருக்குது. அப்புறம் கெமிஸ்ட்ரி வேறு இதாகிட்டு இருக்குது. ஓகே டன். வேறு ஒன்று என்ன சொல்கிறது, மித்ராக்கா ஆட்டத்தை ஆரம்பித்தாச்சு. நான் தான் சொல்லலையா, மித்ராக்கா ஆட்ட ஆரம்பித்தாச்சு. அப்புறம் கமெண்ட்டில் வேறு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், அதெல்லாம் பாரதி வந்து பார்த்துக்குவாங்க, ஆதி வந்து காப்பாற்றுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நடக்குது. பாரதிக்கு வந்து தீயை வச்சோடனே ஆதி தான் வந்து காப்பாற்றுறாப்புல. ஆனால் என்னதான் இருந்தாலும் பாரதியும் போல்டாக நின்று ஃபேஸ் பண்ணணும் எல்லா பிரச்சனையும். அதுக்கப்புறம் பாரதி மனசுக்குள்ளேயும் காதல் பூத்து விட்டது, குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து உங்கள் புருஷனோடு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஆதி சொல்கிறாப்புல அப்படின்னு அவனே சொல்லிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. ஐ திங்க் எனக்கு இந்த நாடகம் சீக்கிரம் முடிஞ்சுட்டா நல்லாயிருக்கு. ஏன்னா கதை எதுவுமே இல்லைல்ல கைஸ். சும்மா மித்ரா எப்போ பார்த்தாலும் பழி வாங்குறது கொள்வது ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேசாமல் நாடகத்தை முடிச்சு விட்டு போயிடலாம்ல, நல்லா இருக்கும். நாடகத்தை வந்து இப்படியே சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா வளவளா குளகுளம்னு இழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க நல்லா இருக்காது. ஆனால் என்ன இனிமேல் தான் மித்ராக்கால நடிப்பு இருக்க மாட்டிருக்குது. பார்க்கலாம் நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம துரை என்ன ஆனாருன்னு தெரியல, மற்ற கேரக்டர்ஸ்லாம் என்ன ஆனான்னு தெரியல, ஆண்டாள் அழகர்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல, தீர்த்து போயிட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல. அப்புறம் நம்ம கண்ணூரிட்டி மாமன்னர் தர்மலிங்கம் ஐயா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வேறு யார், இப்போதைக்கு சாரதாவும் பாட்டியும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதை வேறு அந்த எபிசோடில் காமிச்சாங்கல்ல, ஏங்க நீங்கள் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு. ஆமாம், என்னை கேட்காம கொண்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நான் தான் இப்போ தான் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறப்பல. நீங்கள் இப்போ தானே ஃப்ரெண்டு, முதல்ல நீங்கள் உங்களுக்கு வில்லன் தானே அப்படிங்கிறப்பல பாரதி. ஐயோ சாமி. சரி ஓகே, என்கிட்ட 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்காக ஒன்று சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த காரில் பயந்துட்டு வரும்போது அந்த ஆதி மேலே சாய்வாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், அதாவது அப்புறம் இன்னொரு மெயினான டயலாக் ஒன்று சொல்லுவாப்புல ஆதி. சில விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் சில விஷயங்களை மறந்தால் தான் ரொம்ப நல்லது அப்படின்னோடனே பாரதி வந்து அப்படியே ஷாக்காவாங்க. அது வந்து நாடகத்துக்காகன்னு இல்லை, ரியல் லைஃப்லேயே அதுதான். நம்மளுக்கு சந்தோஷமான நினைவுகளை மட்டும் வச்சுட்டு துக்கமான நினைவுகளை நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், பாய். நீ நாளைக்கு இதயம் சீரியலில் பார்க்கலாமா? பாருங்கள் ஐயா, நிறையா மற்ற சீரியல் ரிவ்யூவும் போடுறதில்ல பாருங்கள், அதுக்கும் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். இதயம் சீரியலுக்கே கமெண்ட் பண்ணுறீங்க, மற்ற சீரியலுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? அப்புறம் இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு வீரா சீரியல் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ போடலாம், ஓகேவா? ஏன்னா வீரா சீரியல் இன்றைக்கி நைட்டு ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். விஜயக்கா வேறு என்னமோ பால் சொம்பை கொண்டு வந்துட்டு நிற்கிது ஃபஸ்ட் நைட்டாமா. அவனே கார்த்தியே டென்ஷனில் இருக்கான் இதில் எனக்கு சிரிப்பு தான் தாங்கவே முடியல. விஜயை பார்த்தாலே கோபமாக வருது. ரிவ்யூ பார்த்தேன், ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி எபிசோடை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் சரியா? இந்த சீரியலில் இதயம் சீரியலில் நம்ம எதுக்கு இதை கலக்கணும் சரியா? ஓகே கைஸ், பாய். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க, மறக்காமல் நம்ம சேனலை
சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சொல்லிடுற எல்லாத்துக்கும் தேங்க்யூ. பாய்.